ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் பைபிள் கால்ஸ் ஊழியத்திலிருந்தும் பைபிள் டிவி ஊழியத்திலிருந்தும் அன்பின் கிறிஸ்மஸ் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ளுகின்றோம். பிரியமானவர்களே, உங்கள் அனைவருக்கும் எங்கள் குடும்பத்தின் சார்பிலும் பைபிள் கால்ஸ் ஊழியத்தின் சார்பிலும் மகிழ்ச்சியான கிறிஸ்மஸ் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த நல்ல நாளில் தேவன் மனுவுரு கொண்டு பூமிக்கு இறங்கி வந்ததை நாம் நினைவு கூற நாளாக இருக்கிறது. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 1 அதிகாரம் 21 வசனத்திலும் 23 வசனத்திலும் வேதம் இப்படி சொல்லுகிறது: இயேசு பூமிக்கு வந்தார். இயேசு இம்மானுவேலராய் நம்மோடு இருக்கிறார் என்று. இயேசு தம்முடைய ஜனங்களை மீட்கவும், தம்முடைய ஜனங்களின் பாவங்களை மன்னிக்கவும், அவர்களை ரட்சிக்கவும் பூமிக்கு வந்தார். அது மட்டுமல்ல, அவர் இம்மானுவேலராய் நம்மோடு கூட இருக்கவும் பூமிக்கு வந்தார். அவர் வந்ததை நாம் நினைவு கூறுகிறோம். அதுவே நம்முடைய வாழ்க்கையின் ஆனந்த சந்தோஷமும் ஒரு அனுபவமாய் இருக்கிறது. இன்று அந்த சந்தோஷம் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் ஆளுகை செய்ய வேண்டும் என்று உங்களை வாழ்த்துகிறோம். பிரியமானவர்களே, 2ஆம் சங்கீதத்தில் தேவனுடைய வார்த்தை சொல்வது போல, நீர் என்னுடைய குமாரன், இன்று உம்மை ஜெனிப்பித்தேன் என்று தேவன் சொல்லுகிறார் அல்லவா? அந்த வார்த்தை தான் கிறிஸ்து பிறந்ததை ஒரு நாளை நாம் நினைவு கூறுவதற்கு ஏதுவாக இருக்கிறது. குமாரனை இந்த உலகத்திற்கு அனுப்பின தேவன் அந்த குமாரனை விசுவாசிக்கிற எல்லாரும் அவருடைய குமாரராய் குமாரத்திகளாய் மாறுவதற்காகத்தான் இயேசுவை உலகத்திற்கு அனுப்பி கொடுத்தார். எவ்வளோ பெரிய மகிழ்ச்சி! நீங்கள் யார் தெரியுமா? தேவனுடைய குமாரர்கள். நீங்கள் யார் தெரியுமா? தேவனுடைய குமாரத்திகள். எவ்வளவோ பெரிய பாக்கியத்தையும் ஸ்லாக்கியத்தையும் கொடுப்பதற்கு ஆண்டவர் இயேசு பூமிக்கு வந்தார். ஆகவே ஆண்டவரின் பிள்ளைகளாய் நீங்கள் மகிழ்ச்சியோடு இன்றைக்கு கிறிஸ்துவின் பிறப்பை கொண்டாட முடியும். தேவ தூதர்கள் ஆண்டவருடைய வருகையை அறிவித்த பொழுது எல்லா ஜனங்களுக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நல்ல செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன் என்று சொன்னார். ஆம், எல்லா ஜனங்களுக்கும் ஒரு சந்தோஷம் இயேசுவில் இருக்கிறது. இயேசுவின் பிறப்பில் வருகையில் இருக்கிறது. இயேசு ஒருவரால் தான் உங்கள் வாழ்க்கையை சந்தோஷத்தால் நிறைக்க முடியும், சமாதானத்தினால் நிறைக்க முடியும். அவர் ஒருவரே சமாதான காரணர், அவர் ஒருவரே சந்தோஷத்தின் ஊற்று. ஆனந்த தைலத்தால் அபிஷேகம் பண்ணப்பட்ட அந்த இயேசுவானவர் உங்கள் வாழ்க்கையை ஆனந்தமாக மாற்றவே பூமிக்கு வந்திருக்கிறார். இந்த நாளில் அப்படிப்பட்ட சந்தோஷமும் மகிழ்ச்சியும் அப்படிப்பட்ட ஒரு அனுபவமும் உங்களுக்கு உண்டாக வேண்டுமென்று எங்கள் குடும்பத்தின் சார்பாக, ஊழியத்தின் சார்பாக உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறோம். கர்த்தர் உங்களோடு கூட இருந்து உங்கள் வாழ்க்கையில் பெரிய காரியங்களை, நன்மையான காரியங்களை, சந்தோஷமான காரியங்களை செய்ய வேண்டும் என்று உங்களை வாழ்த்துகிறோம். We wish you a Merry Christmas. God bless you.